வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகைகள்னு நம்ம சொல்கிறோம், ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா. அதுவும் குறிப்பாக குத்தாட்ட நடிகர், சூப்பர் ஃபிகர். அப்பா இடுப்பை பாரு, அதை பாரு, இதை பாரு சொல்லி போட்டு நம்ம அப்படியே உள்ள புழுங்கி அவர்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடிய ஒரு தோற்றம். அதெல்லாம் உண்மைதான். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் உள்ளே நுழைந்து வெற்றி அடைய முடியும். ஏன்னா நடிகை அப்படின்னாலே கவர்ச்சி தான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அடுத்தது குத்தாட்ட நடிகை அப்படின்னா இன்னும் கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு உடலை மட்டுமல்ல ஆடவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆமாம். ஆனால் அவர்களுக்கு உண்டான ஒரு நோய்களை அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. குத்தாட்ட நடிகைன்னு சொல்கிறோம், மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளி நடிகைன்னு சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கென்று வந்திருக்கக்கூடிய சில கொடூரமான நோய்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் மனசு ரொம்ப சங்கடமான ஒரு சூழல் தான். அதே நடிகை அனுஷ்கா ஷெட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு நடிகை, ரொம்ப அழகான ஒரு நடிகை. அவருக்கு என்ன நோய் தெரியுங்களா? அந்த வாயில் அந்த வார்த்தையை நுழையாது. சூடோ ஃபுல்பார் ஆஃபெக்ட் அப்படிங்கிற நரம்பியல் பாதிப்பு. இது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு. இவர் என்ன பண்ணுவார்? சிரிச்சா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அழுதாருன்னா அழுதுகிட்டே இருப்பார். நிலைக்கு அவரால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு நரம்பியல் நோய். அவருடைய ஆட்டம், அவர் நடிப்பு எல்லாமே மக்களுக்கு விசித்திரமாக இருந்தாலும் இந்த நோய் பாதிப்பு அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப அதுவும் விசித்திரமாக தான் வரும் போல இருக்கு. ஏன் நம்ம நடிகை சமந்தா சமீபத்துக்கு முதல்ல மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு நடிக்க முடியாமல் மற்ற ரொம்ப சிரமப்பட்டார். அப்புறம் அதிலிருந்து மீண்டு இன்னைக்கு கர்ப்பமாக இருக்கிறார். 2வது கணவன் கட்டி அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எதன் அடிப்படை? அவர்கள் செய்யக்கூடிய சினிமா தொழிலின் அடிப்படையா, இல்லை ஃபோக்கஸ் அடிக்கக்கூடிய அந்த லைட்டின் அடிப்படையா, மற்ற எதன் அடிப்படை சொல்ல முடியாது. அவர்களுடைய ஒரு தலையெழுத்து, அவர்களுடைய எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எஃபெக்ட். நம்ம சாதாரணமாக ஒரு தலைவலி காய்ச்சல் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நடிகைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப வித்தியாசமான பெயராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நடிகை யாமி கௌதம் அப்படிங்கிற ஒருத்தர் கெரடோசிஸ் ஃபீலாரிசிஸ் அப்படிங்கிற சரும இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. சரும பாதிப்பு அப்படிங்கிறப்ப சருமமே அப்படி தொய்ந்து விடக்கூடிய ஒரு பாதிப்பு. அவ்வளோ மோசமான ஒரு நோயால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப தத்ரூபமாக இருப்பார். அதே மாதிரி நம்ம தமிழ் நடிகை காஜல் அகர்வால், அவர் என்ன நோயால் பாதிக்கப்பட்டு ஆட்டோ இம்யூன் மற்றும் மூச்சுக்குழல் ஆஸ்துமா அப்படிங்கிற 2 வகையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். இதனால் அவருடைய உடல் என்னமே பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்குமா, ஆனால் வெளியே தெரியாது. கட்டாக மாத்திரைகள் பட்டையாக மருந்துகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். நல்ல அற்புதமான ஒரு நடிகை. இப்போ தான் முதல்ல ஒரு கணவனை கிட்டே டைவர்ஸ் பண்ணார். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. ஆமாம், அவர் கல்யாணம் பண்ணது ஒரு தோழியினுடைய ஒரு கணவனை. ஒருவேளை அதன் பாவத்தின் பாதிப்பா அப்படின்னா பலவிதமாக அன்னைக்கு பேசுகிறாங்க. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கு. அதே மாதிரி நடிகை சோனம் கபூர், அவங்களுக்கு ஃபிட்னஸாக இருக்கு, நல்லா அற்புதமாக இருப்பாங்க. சோனம் கபூர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீரிழிவு நோய். என்ன காரணம்னே தெரியல. சின்ன வயசுல சக்கரை நோய். சில பேருக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே வருதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. உணவு கோளாறு மற்ற சோர்ஸும் சொல்லலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நீரிழிவு நோய்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? பட்டையாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல். அதே மாரி நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி பார்க்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பார். அதாவது சினேகா உல்லால் அப்படிங்கிற ஒரு நடிகை. அவருக்கு என்ன நோய் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற ஒரு நோய்.
அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு இடத்துல அவரால் நிற்கவே முடியாது. ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அவரால் ஒரு இடத்துல நிற்க முடியாது. அந்த அளவுக்கு காடு ஆட ஆரம்பிச்சிடும், இடுப்பு ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப டக்குன்னு அவர் உட்கார்ந்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக பாடி பெயின் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி அப்படிப்பட்ட நடிகர் இருக்கிறாங்க. அதையும் மீறி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய பொழப்பு என்றாலுமே கூட வந்திருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு நோய்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் மனசு சங்கடம் தான் படுது. நாம் எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் செய்த ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி, நல்லது செய்த நடிகையாக இருந்தாலும் சரி, நோய்வாய் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு மனிதனுக்குமே அந்த எண்ணம் வரும், என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஹன்சிகாவுக்கு இன்றைக்கும் நரம்பு தளர்ச்சியாக தான் இருப்பாங்க. ஆமாம், நெரோஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹன்சிகாவும். ரொம்ப அவர்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேச முடியாது. ஒரு தொடர்ந்து நின்றாலுமே கூட அப்படியே லைட்டாக மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் நரம்பு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோளாறில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கார். அதே மாதிரி வந்து நடிகை லீசா ரே அப்படிங்கிற ஒரு நடிகை, அந்த வெள்ளை இரத்த அணுக்களில் தாக்கக்கூடிய ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறார். பேர் வந்து லீசா ரே அப்படின்னு நடிகை. வெள்ளை அணுக்களை மட்டும்தான் அதை அழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேன்சர். ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அதை மீண்டு வந்துட்டார். இருந்தாலும் அந்த பய உணர்வு, மற்றபடி இன்னும் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமாம், சில நாள் ஓய்வாக இருந்தார். மீண்டும் பட வாய்ப்புக்காக காத்திருக்கிறார், நடித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய நோய் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய சூழலில் ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நடிகை பார்க்கக்கூடிய மம்தா மோகன் தாஸ். மம்தா மோகன் தாஸுங்கிற அற்புதமான ஒரு நடிகை. இந்த அம்மா வந்து 3 முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகை. இன்னைக்கு வந்து மீண்டும் வந்துட்டார். இருந்தாலும் அந்த பாதிப்பு அப்படிங்கிறப்ப மன சங்கடமாக தானே இருக்கு. பேர் மம்தா மோகன்தாஸ். ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரு கேன்சர் அட்டாக் வந்தது. அப்புறம் அப்படியே சரியாக போச்சு. அப்புறம் நல்லா இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஒரு கேன்சர் அட்டாக், ஆடி போயிட்டார். அப்புறம் அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பல லட்சம் சரியாகக்கூடிய, செலவு பண்ணி சரியாகக்கூடிய சூழல். அப்புறம் பார்த்தா திரும்ப இன்னொரு அட்டாக் மாதிரி புற்றுநோய். நினைக்கிறப்ப மனசு நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தாலே தலைவலியோடு நின்றா முடிஞ்சு போச்சு. காய்ச்சல் அப்புறம் உடல் வலிலாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி 3 வகையான ஒரு தாக்குதல் கேன்சரால் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த பாதிப்புங்கிற நினைக்கிறப்ப அவர் மட்டும் இல்லை, அது கேட்கக்கூடிய நமக்கே சங்கடமாக இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகளால், நோய்களால் தாக்கப்பட்ட நடிகைகள், குத்தாட்ட நடிகைகளாக, வெள்ளி விழா கண்ட நடிகைகளாக இருந்தாலுமே கூட அவர் நோயை பற்றி கேள்விப்படக்கூடிய சமயத்தில் உண்மையிலே நமக்கே மனசு சங்கடமாக தான் இருக்கு. அதான் மனித பண்பாடு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.